புதுச்சேரி பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் கைதானவர்கள் முக்கிய வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். அவர் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அக்பர் அலி. வணக்கம் அக்பர் அலி, என்ன வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள், முழு விவரங்கள்? வணக்கம். புதுச்சேரி சாமி பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் உமாசங்கர். இவர் புதுச்சேரி பாஜக மாநில இளைஞர் அணி துணைத் தலைவராக இருந்து வந்தார். இந்நிலையில் நேற்று தொழிலதிபர் சார்லஸ் மார்டின் பிறந்தநாள் விழா கரோடிக்குப்பம் பகுதியில் உள்ள பாரிஸ் திருமண நிலையத்தில் கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த விழா ஏற்பாடுகளை உமாசங்கர் கவனித்து வந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு பிறந்தநாள் விழா ஏற்பாடுகளை பார்த்துவிட்டு இரவு 11:45 மணி அளவில் உமாசங்கர் வெளியே வந்தார். அப்போது அங்கு 5 பைக்குகளில் வந்த 9 பேர் கொண்ட கும்பல் உமாசங்கரை கத்தியால் சராமரையாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் உமாசங்கர் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த படுகொலை குறித்து வழக்கு பதிவு செய்த லாஸ்பேட்டை போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். மேலும் கொலை நடந்த இடத்தின் சிசிடிவி காட்சிகள், செல்போன் டவரை ஆய்வு செய்ததில் புதுச்சேரியில் பதுங்கியிருந்த 8 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் மதுபான கடை திறப்பதற்கு கொலை செய்யப்பட்ட உமாசங்கர் ஆதரவாக செயல்பட்டதாகவும் இதற்கு கருணா மற்றும் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. மேலும் சாமிப்பிள்ளை தோட்டம் கோவில் பஞ்சாயத்து நிர்வாகி பொறுப்பில் இருந்த கருணாவை உமாசங்கரின் தந்தை காசிலிங்கத்தின் ஆதரவாளர்கள் நீக்கியுள்ளனர். இது மேலும் கருணாவிற்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியதாகவும் தொடர்ந்து நிலத்தகராறு உள்ளிட்ட பல்வேறு கட்ட பஞ்சாயத்துகளில் கருணாவிற்கு உமாசங்கர் இடையூறு செய்ததால் உமாசங்கரை தீர்த்து கட்ட கருணா முடிவு செய்து 3 முறை உமாசங்கரை கொலை செய்வதற்காக கொலை முயற்சிகளும் நடந்துள்ளது. இதில் 4வது முறைதான், அதாவது கடந்த 26ஆம் தேதி 4வது முறையாக பாஜக பிரமுகர் உமாசங்கர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் உணவு விநியோகம் செய்யும் ஜொமோட்டோ ஊழியர் போன்று சட்டை அணிந்து கொண்டு அவரை பின்தொடர்ந்து வந்து நோட்டமிட்டதாகவும் ஆட்கள் யாரும் இல்லாத சமயத்தில் கருணாவின் கூட்டாளிகளுக்கு தகவல் தெரிவிக்க அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து உமாசங்கரை அறிவாளால் சராமரையாக வெட்டி படுகொலை செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் விசாரணையில் சம்பவத்தில் லாஸ்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதிகளைச் சார்ந்த செல்வகணபதி, பாண்டியன், பாலாஜி, கோபால், வெற்றி, விவேகானந்தன், அருண்குமார், அரவிந்தன், விஸ்வநாத், கார்த்தி ஆகிய 8 பேரை கைது செய்து விசாரணை செய்துள்ளனர். மேலும் இக்கொலை வழக்கில் முக்கிய கொலையாளியான கருணா என்கின்ற கருணா மற்றும் சஞ்சய், சூர்யா, கருணா உள்ளிட்ட 4 பேர் தலைமறைவாக உள்ளனர். அவர்களை போலீசார் தற்போது தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி அக்பர் அலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.